ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த புதிய ஆண்டில் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ரைட், வேதத்தை திருக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். செப்பனியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் 2024வது ஆண்டு சத்துருவானவனால் சில ஆக்கினைகளை உன் வாழ்க்கையில் அவன் கொண்டு வந்தான்ப்பா. இந்த ஆண்டு அவைகளை நான் அகற்றி, தேங்க்யூலா, நான் உன் நடுவில் நான் இருக்கிறேன். இனி நீ தீங்கை காண மாட்டாய். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறது, The Lord has taken away your punishment. Thank you, Lord. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவினால் கொண்டு வரப்பட்ட எல்லா ஆக்கினைகளையும், இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, For the Lord will remove his hand of judgment and will disappear the army of your enemy. உன்னுடைய எதிராளியால் உனக்கு நிர்ணயம் பண்ணப்பட்ட எல்லா நியாய தீர்ப்புகளையும் நான் உன்னை விட்டு நான் விலக்கினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்துட்டார் அப்படின்னா விலக்கிட்டார். வேதம் சொல்லுகிறது, At last your troubles will be over and you will never again fear disaster. உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டாயிருக்கிறது. 2024வது ஆண்டில் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த சில சூழ்நிலைகள், சில போராட்டங்கள், சத்துருவானவனால் உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட சில காரியங்கள், ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஆக்கினைகளையும் அகற்றி உன் சத்துருக்களை நான் என்ன செய்திருக்கிறப்பா, உன்னிலிருந்து நான் விலக்கி இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் விலக்கினது மாத்திரமல்ல, உன் நடுவில் நான் இருக்கிறபடியினால இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன் நடுவில் இருக்கிறதுனால நீ என்ன செய்ய மாட்ட, தீங்கை காண மாட்டாய். ஒரு 7 காரியங்களை நான் தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். வேதத்தின் அடிப்படையில் தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தையை நான் சொல்லுகிறேன். கட்டாய கர்த்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்றி தருவாராக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காட போகிற உன் தேவன் சொல்லுகிறதாவது. நல்ல கவனிங்க, உனக்காக வழக்காட போகிற தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உன் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். ஹல்லேலூயா. உன் நடுவில் நான் இருக்கிறதுனால உன் வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நான் என்ன செய்ய போகிறேன், நான் எடுத்து போடுகிறேன். ஹல்லேலூயா. நான் நீக்கி போடுகிறேன். இந்த ஆண்டு உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளிப்பிற்கு இடம் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களை
நான் திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை நான் திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன். என்னால் ஒரு காலமும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், தள்ளிவிடப்படாதவர்களை போல இருப்பார்கள். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, தேவன் நம்மை தள்ளி விட்டுட்டாரோ, தேவன் நம்மோடு கூட இல்லையோ அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நான் என்ன செய்வேன், என்னால் ஒரு காலமும் தள்ளிவிடப்படாதவர்களை போல இருப்பார்கள். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் தள்ளி அந்த உணர்வே வராது பாருங்க. அந்த உணர்வே வராது. எப்படிப்பட்ட உணர்வு? ஆண்டவர் நம்மளை தள்ளி விட்டுட்டாரோ, ஆண்டவர் நம்மளை கைவிட்டு விட்டாரோ. வேதம் சொல்லுகிறது, அவர்களை நான் திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன். எந்த காரியத்தில் நீங்கள் விழுந்தீர்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் நஷ்டம் அடைந்தீர்களோ, அந்த காரியத்தில் நான் என்ன செய்வேன், திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்குடைய தேவனாயிரு கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் கூப்பிடும் பொழுது தேவன் என்ன செய்வாரா? அவர் செவி கொடுப்பார். மூன்றாவது, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 14வது வசனம். 54வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். பயமில்லாமல் இருப்பீர்கள். வாசிங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயம் இல்லாமல் இருப்பாய். ஆமென் சொல்லுங்களேன். கடந்த ஆண்டுல சில காரியங்கள் உன்னை பயமுறுத்தினதில்லை, சில காரியங்கள் உன்னை திகிலுக்கு தள்ளினதில்லை, சில காரியங்கள் உன்னை திகிலடைய செய்ததில்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த ஆண்டு நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால உன் வாழ்க்கையில இனி எதை குறித்து நீ என்ன செய்ய வேண்டாம்ப்பா, நீ பயப்பட வேண்டாம். உன்னுடைய வழிகளில் நீ பயம் இல்லாமல் இருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன்னை திகிலுக்கு உட்பட்ட காரியம், உட்படுத்தின காரியம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அணுகுவதில்லை. அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது உங்களை திகில் அடைய செய்ததோ அது இந்த ஆண்டு உங்களை அணுகாது. காரணம் என்ன? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அடுத்த வார்த்தை, நான்காவது, ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனம். அழிவும் நாசமும் உன் எல்லையில் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லையில் அழிவும் நாசமும் உன்னுடைய எல்லையில் என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவு உண்டாகாது. ஐந்தாவது, ஏசாயா 65வது அதிகாரம் 19வது வசனம். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி என்ன செய்வதில்லைப்பா? கேட்கப்படுவதில்லை. ஆறாவது, எசேக்கியேல் 39:29. என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். அல்லேலூயா. என் முகத்தை இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். காரணம், அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். ஏழாவது, சகரியா 8வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் புறஜாதிகளுக்குள் சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதிருங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க.
இந்த 7 வார்த்தையை தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் சொன்னா, எப்பா உன் வாழ்க்கையில் கடந்து வந்த எல்லா ஆக்கினைகளையும் நான் அகற்றி உன் சத்துருக்களை உன்னிடத்திலிருந்து, உன் வாழ்க்கையிலிருந்து, உன் குடும்பத்திலிருந்து நான் விலக்கியிருக்கிறேன். இனி நீ என்ன செய்ய மாட்ட? தீங்கை காண மாட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் உன் கையிலிருந்து என்ன செய்திருக்கிறேன்? நான் எடுத்து போட்டிருக்கிறேன். உங்களை நான் திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நான் திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன். நீ பயமில்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை என்ன செய்யாது? அணுகாது. உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய எல்லையில அழிவும் நாசமும் என்ன செய்யாது? உண்டாகாது. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. என் முகத்தை இனி மறைக்க மாட்டேன். கடைசி ஆண்டவர் சொன்னாரு, புறஜாதிகளுக்குள்ளே நீ சாபமாய் இருந்தது போல நான் உன்னை ஆசீர்வாதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, உங்கள் கைகள் திடப்பட கடவது. உங்க கைகள் திடப்பட கடவது. எப்படி திடப்பட கடவது அப்படின்னா, கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆழமான எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்ய போகிறத நீங்க பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு செய்ய போகிறத நீங்க பார்ப்பீங்க. படகுல இயேசு இருந்தார். படகுல இயேசு இருந்தார். காற்று அவர்களை பயமுறுத்தினது. காற்று அவர்களை என்ன செய்தது? பயமுறுத்தினது. பயமுறுத்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில என்ன கடந்து வந்தது அப்படின்னா, இனி நம்மளால என்ன செய்ய முடியாது? கடந்து போக முடியாது. கடந்து போக முடியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்கிற நிலையில் இருந்த பொழுது இயேசு அவர்கள் நடுவில் நின்றார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதிருங்கள், நான் தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கணும் பிரதர். தேவன் என் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. காற்று வீசலாம், சில போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில கடந்து வரலாம். ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு என் நடுவில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு அதே இன்னொரு சம்பவத்துல பாத்தீங்கன்னா, படகுல இயேசு இருக்கிறார். ஆனா பாருங்க, இவங்களுக்கு என்ன வரல? நம்பிக்கை வரல. இப்போ அவங்களுக்குள்ள வந்த பயம், ஒரு நம்பிக்கையற்றவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். இயேசு அந்த படகுகளை தூங்கி கொண்டிருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறார். இப்ப கேட்கிறாங்க, நாங்கெல்லாம் மாண்டு போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? இயேசு எழுந்தாரு, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதேன்னு ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னாரு. அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நான் உங்க படகுல தானே இருக்கிறேன், உங்க படகுல தான் நான் இருக்கிறேன். அப்ப நல்ல கவனிங்க, அநேக நேரத்துல கர்த்தர் என்னதான் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நடுவில் இருக்கிறேன், இனி நீ தீங்கை காண்பது இல்லை. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன் படகுல இருக்கிற இயேசுவை நான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்பணும். சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, யாரு கூட இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த பயம் என்ன செய்யாதுங்க, போகாது. பாருங்க, நல்ல கவனிங்களேன். வேதம் தெளிவா சொல்லுகிறது, இனி நான் உனக்கு மறைக்க மாட்டேன், நான் மறைவா இருக்க மாட்டேன், என் முகத்தை உனக்கு நான் மறைக்க மாட்டேன். நீ கேட்கும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன் அப்படின்னு கொடுக்கிறாரு, நான் செவி கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையை மறுபடியும் கவனிங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை என்ன செய்தாரு? விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உன் நடுவிலே
இருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். இப்போ யாருடைய நம்ம எப்படி இருந்தா கர்த்தர் இந்த 7 விதமான ஆசீர்வாதத்திற்கு நம்மை உட்படுத்துவார்? இது ரொம்ப முக்கியம் இல்லை. கர்த்தர் சொல்ற, நான் உன் நடுவில் இருக்கிறப்பா, நான் உன் நடுவில் நான் இருக்கிறேன், இனி நீ என்ன செய்ய மாட்டேன்? தீங்கை காண மாட்டேன், தீங்கை காண மாட்டாய், தீங்கை காண மாட்டாய். இந்த வார்த்தை என்னை ரொம்ப ஆழத்திற்குள்ள கொண்டு போயிடுச்சு. Glory to God. இந்த வார்த்தையை நான் சொல்லணும்னா, இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றதற்கு பிற்பாடு தான் எனக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்டே வந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் என் வாழ்க்கையில் இருந்த எல்லா ஆக்கினைகளையும் அகற்றிட்டார், எல்லா சத்துருக்களையும் விலக்கி விட்டார். இப்போ என் கூட இருக்கிறார். இனி என் வாழ்க்கையில் எந்த தீங்கும் என்ன செய்யாதுப்பா, நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்கள் அப்படியே நம்புங்க, அப்படியே நம்புங்க. என்ன நம்பணும்? என் வாழ்க்கையில் இருந்த எல்லா ஆக்கினைகளையும், சத்துருவானவன் சில காரியங்களை என் வாழ்க்கையில் அவன் நிர்ணயித்து வைத்திருந்தான், அவன் இதை நடத்தணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தான். ஆனால் கர்த்தர் அவைகளை என்ன செய்துட்டார் தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட் அவனுக்கு கொடுத்து அதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, அவனை விலக்கினது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இனி அவன் உன்னை பின்தொடராதபடி, இனி அவன் உன் மேல கண் வைக்காதபடி நான் என்ன செய்கிறேன்? உன் நடுவில் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு பக்தனுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவனால, சத்துருவால அவனை தொட முடியல. தொட முடிஞ்சிச்சா? தொட முடியல. ஏன்? காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, யோபுவையும் அவனுடைய முழு குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? வேலி அடைத்து பாதுகாத்தார். இது யார் சொல்ற வார்த்தை அப்படின்னா, சத்துருவானவன் சொல்லுகிற வார்த்தை. அவனை என்ன செய்திருக்கிறார்? வேலி அடைத்து பாதுகாக்கிறீர். அவனை என்னால என்ன செய்ய முடியல? தொட முடியல. அப்ப இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பாதுகாப்பேன். அல்லேலூயா. அவர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால எந்த தீங்கும் உங்களை அணுகாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 3 காரியம் பிரதர், 3 காரியம் தான். ஒன்று, அவரை நாம் சேவிக்கிறவர்களாய் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, அவரை ஆராதிக்கிறவர்களாய் இருந்துட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம் நடுவில் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது, நாம் அவரை சேவிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் எந்த தீங்குக்கும் நம்மளை என்ன செய்ய விட மாட்டார்? விட மாட்டார். வாசிமா. ஆனபடியால் நல்ல கவனிங்க, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். ஓ, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நீங்க சேவிக்க கூடியவர்களாய் நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா, தேவனை ஆராதிக்க கூடியவர்களாய் நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா, அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நீங்க இருந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் என்ன செய்வேன்? சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் யாருக்குள்ள வாசம் பண்ணுவாரா? இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அப்ப யாரோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணுவார் அப்படின்னா, ஆராதிக்கிறவர்கள். நீங்க தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவதை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 22வது வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும்,
தேவன் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா சிங்காசனத்தில் இருக்கிறவர் தான் யாரோடு கூட வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவேன். இப்போ அவருடைய சிங்காசனமே உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இனி ஒரு சாபமும் இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஒரு சாபமும் இருக்காது பிரதர். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்க யாரா இருக்கிறீங்க? நல்ல கவனிங்க. நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றோ, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதற்கு நீங்க இடம் கொடுப்பீங்க அப்படின்னா இனி எந்த தீங்கும் உங்களை அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்கள் யாராய் இருக்கிறீங்க அப்படின்னா தேவன் வாசம் பண்ணுவதற்கு, தேவன் உங்க வாழ்க்கையில உலாவுவதற்கு நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்க யாரா இருக்கிறீங்கப்பா? அப்ப தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நீங்கள் அவரை சேவிக்கிறவர்களாய் நீங்க இருப்பீங்க அப்படின்னா கட்டாயம் நான் சொல்லுவேன், இனி உங்க வாழ்க்கையில எந்த தீங்கும் உண்டாகாது. எந்த தீங்கும் என்ன செய்யாது? உண்டாகாது. அதனால தான் யோசுவா சொல்றா, யோசுவா 23வது அதிகாரம் 15வது வசனத்துல, நானும் என் குடும்பமும் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை சேவிக்கக்கூடிய குடும்பமாய் இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வைக்கிறார். அது மாத்திரம் இல்லைங்க, நீங்க சேவிக்கிறவர்களாய் இருக்கும்போது ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் என்ன உண்டாயிருக்குமா? மகிமையான காவல் உண்டாயிருக்கும். நான் சொன்னேன், யோபு பக்தனுடைய வாழ்க்கையில அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் சுற்றிலும் ஒரு மகிமையான காவல் இருந்தது. சத்துருவால் அவனை என்ன செய்ய முடியல? தொட முடியல. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அங்க கொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாசத்தை ஆண்டவர் என்ன செய்வாரா? உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர்களோடு கூட கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதாங்க. யாத்திராகமம் 29:45 இஸ்ரவேல் புத்திர நடுவே நான் வாசம் பண்ணி யாரா இருப்பேன் அப்படின்னா அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தேவனாயிருப்பேன். 2வது சொல்லுது 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா கைவிட மாட்டேன். என் ஜனத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் கைவிட மாட்டேன். நான் அவர்கள் தேவனாய் இருக்கிறதுனால, நான் அவர்களுடைய வாழ்க்கையில வாசம் பண்ணுகிறதுனால நான் அவர்களை கைவிட மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன்ப்பா? கைவிட மாட்டேன். அப்ப முதலாவது ஆண்டவர் அவரை சேவிக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். 2வது அவர் வாசம் பண்ணக்கூடியவர்களாய் இருக்கணும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். தேவன் அதை தான் விரும்புகிறார். நான் என் ஜனத்தோடு கூட நான் வாசம் பண்ணணும். என் ஜனத்தோடு நான் வாசம் பண்ணி நான் அவர்களிடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா நான் பேசணும். நான் என்ன செய்யணும்? அவர்களோடு கூட நான் பேசணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறார்.
மூன்றாவது, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் நமக்கு அவசியம். ஒன்று, தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருங்க. ரெண்டாவது, தேவன் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுங்க. மூன்றாவது, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்மளை பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறன்னா, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை நாம் வாழும் பொழுது, வாசிங்களேன் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17, 18 வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம், glory to God, 17வது வசனமும் 18வது வசனமும். ஆனபடியால் நல்ல கவனிங்க, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க என்னுடைய குமாரனா, என்னுடைய குமாரத்தியா நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ அவருடைய பிள்ளையாய் நாம் இருப்பணும் அப்படின்னா என்ன செய்யணும்ப்பா சொல்லுங்க? அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை என்ன செய்யணுமா? தொடாதிருங்கள். யாரை விட்டு பிரிந்திருக்கணும் அப்படின்னா, மேலுள்ள வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேங்க்யூலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை என்ன செய்யணுமா? நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அவர்களோடு கூட, அதாவது என்ன நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், அவர்கள் செய்கிற காரியங்கள்ல நீங்க ஈடுபடாம, அவர்களோடு கூட நீங்க ஐக்கியம் கொள்ளாம, நீங்க உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் பாதுகாக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, கட்டாயம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். 3 காரியம் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த எல்லாவற்றையும் கட்டாயம் செய்வாருங்க. glory to God, ஹல்லேலூயா. முதலாவது, தேவனை சேவிக்கிறவர்களாக இருங்க. ரெண்டாவது, தேவன் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுங்க. மூன்றாவது, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், அந்த வாழ்க்கையை வாழுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் சொல்கிறார், நான் உன் நடுவில் நான் இருப்பேன். தேவன் சொல்கிறார், நான் உன் நடுவில் இருப்பேன். ஏன் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் அவசியம் அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த தேவன் நம்மளோடு கூட என்ன செய்யணும்னு விரும்புகிறாரு? வாசம் பண்ணணும்னு விரும்புகிறாரு. இன்னொரு வார்த்தை சொல்லுது, அவர் உங்களோடு உலாவுகிற தேவனாக இருக்கிறபடினால உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அசுசியான காரியத்தை கண்டு அவர் வெளியேறி போய் விடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் நினைக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். இனி தீங்கை நீ என்ன செய்ய மாட்ட. நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா ஆக்கினைகளையும் அகற்றி சத்துருக்களை என்ன செய்துட்டார் அப்படின்னா விலக்கிட்டார். நோ மோர் சத்துரு இல்லை, இனி சத்துருவே உங்கள் வாழ்க்கையில் இல்லை. கர்த்தர் உங்களை சுற்றிலும் என்ன செய்துட்டார் அப்படின்னா காவல் போட்டார். இப்போ சத்துருவால் உங்களை என்ன செய்ய முடியாது அப்படின்னா தொட முடியாது. சத்துருவால் உங்களால் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, நான் உங்களுக்குள் வாசம் பண்ணும்படி நீங்க எப்படி இருங்க அப்படின்னா ஒரு பரிசுத்த ஜீவியத்தை வாழுங்க. ஒரு பரிசுத்த ஜீவியத்திற்குள்ள நீங்க வரும் பொழுது நான் உங்க நடுவில் இருப்பேன், உங்களுக்குள்ள இருப்பேன். கட்டாயம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். உங்களை குற்றம் சாட்டினவன், உங்க மேல பழி சுமத்தினவனை கர்த்தர் என்ன செய்திருக்கார் அப்படின்னா அவன் கீழே தள்ளப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன செய்யப்பட்டவன்? தள்ளப்பட்டு போனான். நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா உங்களை விட்டு அகற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக நான் வழக்காட போகிற உன் தேவன் சொல்லுகிற வார்த்தை. உனக்காக வழக்காட போகிற உன் வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் உன் கையிலிருந்து நான் எடுத்து போட்டிருக்கிறேன். ரெண்டாவது, நீ உங்களுடைய வாழ்க்கையை நான் நிலைக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. மூன்றாவது, நீ பயம் இல்லாமல் இருப்ப, எந்த திகிலும் உன்னை என்ன செய்யாது? அணுகாது. நான்கு, அழிவும் நாசமும் உன் எல்லையில் என்ன செய்யாது? கேட்கப்படாது. ஐந்து, அழுகையின் சத்தமும் கூக்குரல் சத்தமும் இனி அதில் என்ன செய்யப்படுவதில்லை? கேட்கப்படுவதில்லை. ஆறு, என் முகத்தை இனி அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டேன்? சொல்லுங்க, மறைக்க மாட்டேன். ஏழு, நீ புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல இவ்வளவு நாள் நீ எந்த அளவுக்கு சாபமாய் இருந்தையோ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னா உன்னை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி பண்ண போகிறார். அல்லேலூயா. அதனால தான் முதலே சொன்னேன், இப்போ இருக்கிற இந்த நிலை மாறப்போகிறது. அல்லேலூயா. 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 1000 மடங்கு உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நீ காண போகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், இப்போ 1-2 மாற்றங்கள் கடந்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரியாது இல்லை. ஆனா ஒரு 1000 மடங்கு ஒரு வித்தியாசத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள் எதற்கு உங்க முன்னாடி என்ன செய்ய முடியாது? உங்க ஞாபகத்திற்கு உங்க எல்லையிலே வராது. காரணம் என்ன? உங்களுக்கு எதுதான் பெருசா தெரியும்? 1000 பெருசா தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இந்த நிலையிலிருந்து உன்னை 1000 மடங்கு, ஹல்லேலூயா, உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க போகிறேன். நான் கொடுத்த தேசத்தில் உன்னை ஆசீர்வாதமாய் நான் வைப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா அந்த பாக்கியத்தை பெற்றான். காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனை சேவிக்க கூடியவனாய், தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பமாக இருந்தார்கள். நாம் இந்த 2025வது ஆண்டில் நாம் எடுத்த தீர்மானத்தில் நம்ம உறுதியாக இருப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கைகள் திடப்பட கடவது. நான் திரும்ப ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த வார்த்தையை என்ன செய்யுங்க? திடப்படுத்தி கொள்ளுங்க. இந்த வார்த்தையை திடப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி என் வாழ்க்கையில் எந்த தீங்கு என்ன செய்யாது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த தீங்கையும் காணாதிருப்பாய். அப்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் அப்படின்னா அப்படியே ஒப்பு கொடுங்க, பார்க்கலாம். Glory to God. ஆண்டவர் சொன்னார், உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை நான் விலக்கி இருக்கிறப்பா. உன் நடுவில் நான் இருக்கிறேன். இனி தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். எந்த தீங்கும் உன்னை அணுகாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. 2025வது ஆண்டுல தேங்க்யூ லார்ட், நீ பயமில்லாத ஒரு வாழ்க்கையை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வாழ்வதற்காக உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த தேசத்தில் கொண்டு வந்து நிறுத்தினவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தவர் சொல்றாரு, பிரதர், எங்கேயோ இருந்தல்ல, தூரமா இருந்த நம்மை கர்த்தர் இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார்ல. அவர் கொண்டு வந்தவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். தேங்க்யூ லார்ட்.
சூழ்நிலைகளை பார்க்காத. உன் படகுல இயேசு இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்த அப்படின்னா படகுல இருக்கிற இயேசுவை உங்களால பார்க்க முடியாதுப்பா, பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் படகுல தான் நான் இருக்கிறேன், உன் படகுல தான் நான் இருக்கிறேன்ப்பா, அதை பாரு. தேங்க்யூ. நம்ம அதை பார்க்காததுனால தான் பிரதர், ஆண்டவர் தூரமாய் இருக்கிறதை போல நமக்கு ஒரு உணர்வு வருகிறது. அவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே இயேசு அந்த நடு ராத்திரில வந்தாரு. நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில எந்த ஆபத்திற்கும் உங்களை ஆண்டவர் விட்டு விட மாட்டார் பிரதர். அவரை மட்டும் சேவிக்கிறவர்களாயிருங்க. அவர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொள்ளுங்க. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கட்டாயம் கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியே அவர் உன் நடுவில் இருப்பார். அவர் உன் நடுவில் இருப்பார். உன்னை 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ காக்க போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியே ஒரு நிமிடம் செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படியே இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை நடத்தும், எங்களை நடத்தும், எங்களை நடத்தும். எங்கள் நடுவில் இருங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருங்க, எங்கள் பிஸ்னஸில் இருங்கப்பா, எங்கள் ஆலயத்தில் இருங்கப்பா, எங்கள் ஊழியத்தில் இருங்கப்பா. வெளியரங்கமான அற்புதத்தை காண கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.